ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இப்போது ஒரு 5 நிமிடம் எனக்காக ஒதுக்கி நான் சொல்றதை கேட்பாயா என் செல்லமே? உன் வாழ்க்கையில எது தேவை, எது முக்கியம்னு தேடல்களை தெளிவாக வைத்துக்கொள். உன் தேடல்கள் தெளிவாக இருக்கும்போது, உன் ஆசையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் தெளிவாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை உன்னால் அடைய முடியும். உன் வாழ்க்கை பயணமும் குழப்பம் இல்லாததாக இருக்கும் அல்லவா? எப்போதுமே மரத்திலிருந்து உதிரும் இலைகளை பார்த்து மரம் ஒருபோதும் அழுகுவது கிடையாது. ஏன்னா அந்த மரத்துக்கு நல்லா தெரியும், இந்த இலைகள் எல்லாம் கீழே விழிஞ்சு காய்ந்து சருகாகி போன பிறகு தன்னுடைய மரத்தில் புது புது தளிர்களை தன்னால் உருவாக்க முடியும்னு. நீயும் தன்னம்பிக்கையோடு இருந்தீனா இப்போது அடைந்த தோல்விகளை எல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உனக்கு தவறு செய்யலாம், கெடுதல் செய்யலாம், துரோகம் செய்யலாம். தெரிஞ்சே தவறு செய்பவர்களிடம் போய் நீ நியாயம் கேட்டினா அவங்க தான் செஞ்ச தவறு சரின்னு நியாயப்படுத்துறதுக்காகவே பல பதில்களை வைத்திருப்பார்கள். யாரிடமும் போய் நியாயம் கேட்கவும் வேணாம், நியாயத்தை உன் சார்பில் எடுத்து சொல்லவும் வேண்டாம். இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாதவங்க எல்லாமே தெரிஞ்சது போல காட்டிக்கிற பாடி வாழக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. தனக்கு எதுவும் தெரியாதுன்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் எல்லாத்தையும் காரண காரியத்தோட நல்லா திறமையாக புத்திசாலித்தனமாக செஞ்சு தனக்கான விஷயங்களை முடித்து கொள்ளும் மனிதர்கள் தான் அதிகம். நீ எப்போதும் உன்னை புதுப்பித்து கொண்டே இரு. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் கற்றுக்கிட்டும் இரு. எப்போதும் நீ தோக்கவே கூடாது என் தங்கமே. யார் நினச்சாலும் உன்னை மாற்ற முடியாது, ஆனால் நீ மனசு வச்சினா உன்னை சுற்றி மாற்றங்களை உருவாக்க முடியும். உன் வாழ்க்கையில் எது நடக்கணும், எதை நடக்கக்கூடாதுன்றதை நல்லா யோசிச்சு அதற்கான வேலைகளை சிறப்பாக செய்ய. கடந்து போன காலங்கள் எப்போதும் காலாவதியான மருந்தை போலதான். ஒரு மருந்தோ ஒரு பொருளோ காலாவதி ஆயிடுச்சுன்னா அதை பயன்படுத்த முடியாது, அது எதுக்கும் பயனற்றது தானே. அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ கடந்து வந்த காலங்களும் நடந்து முடிஞ்ச நாட்களும் எல்லாமே காலாவதியானது. அது எப்போதும் உனக்கு எந்த பலனையும் பரிசையும் பயனையும் கொடுக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் முன்னாடி கண்ணுக்கு நேராக முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் இனிமையாக பேசிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி புறம் பேசும் மனிதர்கள் யாருன்னு தெரிய வரும்போது அவர்களை அழகாக தவிர்த்து விடு. அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீ நட்பு கொள்வதென்பது பசும் பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமம் அல்லவா? வாழ்க்கையில் சில பேர் கூட இருக்கும்போது உனக்கு அவங்க அருமை பெருமை புரிய மாட்டேங்குது. அவர்கள் உன்னை விட்டு விலகிய பிறகுதானே அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷம் என்பதை புரிந்து கொள்கிறாய். எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு சொல்ல வேண்டிய சொல்லித்தர வேண்டிய எல்லா விஷயங்களையும் சொல்ல வந்துட்டேன். ஒரு உறவு உனக்கு முக்கியம்னு நினச்சிருந்தாங்கன்னா அவர்கள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகவோ உன்கிட்ட சண்டை போடவோ உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமலோ இருந்திருக்க மாட்டாங்க. எந்த ஒரு மனிதன் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறாங்களோ, உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் உன்னை தாழ்வாக நினைக்கிறாங்களோ, உன்கிட்ட சண்டை போடுறாங்களோ, அவங்க உன்னை வேணாம்னு நினச்சிட்டாங்கன்றதை புரிஞ்சு நீயாகவே ஒதுங்கி நின்னுடு என் செல்லமே. இந்த உலகத்தில் உனக்கு தேவையானதை எல்லாம் தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ இல்லாததை பற்றியே யோசிக்காம அடைய வேண்டிய விஷயங்களை யோசி. நீ எதை ஆசைப்படுறியோ, எதை அடைய விரும்புகிறாயோ அதை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன். பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சவாலாக ஏற்றுக்கிட்டு கையால் கற்றுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு நடக்காதுன்னு நீயாகவே எதிர்மறையாமல் சொல்லாமல் உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சினா கண்டிப்பாக அது உன் வாழ்வில் வெற்றியை கொடுத்தே தீரும். உன் வாழ்க்கையின் பலமோ பலவீனமோ அது முடியுமோ முடியாதான்றதை கணிக்கும் உரிமை உனக்கானதாகவே இருக்கட்டும். அடுத்தவங்க உன்னால் முடியும்னு சொன்னாலும் முடியாதுன்னு சொன்னாலும், உனக்கு தெரியும்னு சொன்னாலும் தெரியாதுன்னு சொன்னாலும், உன்னுடைய பலத்தை பற்றி பேசினாலும் பலவீனத்தை பற்றி பேசினாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்காத. நீ யாரு, என்ன, எப்படின்னு உனக்கு தெரியும் தானே. எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிற சில மனிதர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையோட நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறாங்க. ஆனால்
வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு நினைச்சு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு மட்டும் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு யோசிக்காத. கண்டிப்பா அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிடறேன். அத்தனை தவறையும் சிறப்பா செஞ்சுட்டு தன் பேச்சு திறமையால் அதை நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்துல விட்டு கொடுத்து பழகியவர்கள் வாயடைத்து தான் போவார்கள். நீயும் எவ்வளவுதான் பொறுமையா பொறுத்து போனாலும் இந்த உலகம் உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் கஷ்டப்படுத்துவதையும் கொடுமைப்படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒருபோதும் வருந்தாதே. எதிரில் யாரும் நமக்கு எதிரிகளே இல்லைன்னு நீ யோசிக்கும் வேளையில உன் கூடவே இருக்கும் துரோகிகளை நீ மறந்து விடுகிறாய், உணராமல் இருக்கிறாய். முதல்ல உன் கூட இருக்க நல்லவன்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க தானா, உனக்கு நல்லது நினைக்கிற உறவுகள் தானான்றத கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோ என் செல்லமே. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இயந்திரமயமா மாறி போயிடுச்சு. இருந்தாலும் மனித உள்ளங்களுக்குள் இன்னும் உணர்வுகள் இருக்கு, ஆசைகளும் நல்ல எண்ணமும் இருக்கத்தானே செய்து. அதனால நீ எப்போதும் யாரையும் காயப்படுத்தாம எல்லார் மனசுலையுமே உணர்வுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு, வலி இருக்கு, வேதனை இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கணுமே தங்கமே. இந்த உலகத்துல மறக்க முடியாத வழினா அது பிரிவு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிரிஞ்சு போனதே நினைச்சு யோசிச்சுக்கிட்டு வருத்தப்படாம இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ நினை. உன்னை வேணும்னு நினைக்கிற வரைக்கும் உன் தவறுகளை எல்லாம் மன்னிக்கும் இந்த மனிதர்கள் உன்னை வேணாம்னு நினைச்ச அடுத்த நிமிஷமே நீ சரியா செஞ்சாலும் அதை தப்புன்னு குறை சொல்லி உன்னை அவமதிக்க தயாராவார்கள். யாராவது நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா நீ அதை கண்டு கொள்ளாதேன்னு செல்லவே. உனக்கு நல்லவேங்கிற பேரையும் கெட்டவங்கிற பேரையும் இந்த உலகம் எப்படி வேணா எப்போ வேணா மாற்றி கொடுக்கலாம். ஆனால் நீ நல்ல பிள்ளை என்பது இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில நீ யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்ற உறுதியோட மனசோட அமைதியாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் வலியும் வேதனையும் புரிந்த இந்த வராகி அம்மா மிகுந்த கவனத்தோடு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியா தேர்வெடுத்து உன் கைகளில் ஒப்படைச்சி போறேன். உன்னுடைய தேவையே நாளைக்கு தேவையற்ற விஷயமாக கூட மாறும். இன்னைக்கு நீ எதை வேணும்னு சொல்றியோ நாளைக்கு அதை நீயே வேணாம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வரும். எது எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்துன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்வில் நீ எதையாவது இழக்கும் போது அதற்காக வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. அதை விட சிறப்பானத, அதை விட மிக பெரியதா சந்தோஷமானத இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். பொய்யை சொல்லி 1000 உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதே மேலானது. மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை கூட இருக்கும் அல்லவா. இந்த உலகத்துல மண்ணு தான் பெருசு, வீடு தான் வாங்கணும், இடம்தான் வாங்கணும், நிலம்தான் வாங்கணும்னு நிறைய பேருக்கு மண்ணு மீது ஆசை. சில பேருக்கு பொன் பொருள் நகைன்னு சேர்த்து வைக்கணும்னு நகை மீது பொன் மீது ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பெண் தேடி அலையக்கூடியவர்களாக, பெண் மீது பித்தம் கொள்பவர்களாக, பெண்ணின் மீது ஆசை கொள்பவர்களாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் நல்ல வேலை கிடைச்சிடணும், நல்லா நிறைய சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நான் நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு நல்ல விடியலை தேடுபவர்களாக இருக்காங்க. ஒரு சிலர் காசு பணம் நிறைய இருக்கு, அதை செலவழிக்கிறதுக்கான வழியை பொழுதுபோக்காகவும் வேடிக்கையாகவும் தேடுபவர்களாக இருக்காங்க. ஒரு சிலர் பதவியை தேடி அலைகிறாங்க, ஒரு சிலர் பேரும் புகழும் பெறுவதற்காக தேடி அலைகிறாங்க. இத்தனை விஷயங்களை தேடும் மனிதர்களுக்கு மத்தியில உன்னை யாராவது தேடுறாங்களான்னு யோசிச்சு பார்த்தியா? உன்னை தேடி யார் வந்தாலும் வரலேனாலும் நீ முதல்ல உனக்குள் இருக்கும் உன்னை தேடு. நீ எதுல சிறப்பான ஆளு, எது உனக்கு நல்லா வரும், எதை பயன்படுத்தி நீ வாழ்க்கையை சிறக்க முடியும்னு யோசி. மண் பொன் பெண் வேலை விடியல் புகழ் பதவின்னு இது எல்லாத்தையும் தாண்டி இதை விட மிக சிறப்பான ஒரு விஷயத்த இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீ எதை பற்றியும் யோசிக்காத. உன்னை பற்றி உன்னை விட நல்லா தெரிஞ்சவங்க இந்த பூமியில் யாருமே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறே செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை தெரியுமா? நீ தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் குறையும் குற்றமும் உனக்குள்ள இருந்தாலும் கூட இதை தாண்டி சரி செஞ்சுக்கிட்டு கடந்து மேலே வர முடியும்னு
நீ உறுதியாக நம்பு. உன்னுடைய எண்ணத்தை உன் கையில் எடுத்துக்கிட்டு அந்த எண்ணத்தையே வாழ்க்கையாக மாற்று. உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய கனவுகளும் நனவாகும்படி, உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். சில பிரச்சனைகளுக்கு உனக்கான தீர்வை என்ன செய்யணும்னு தெரியாமல் நீ முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தீர்வை புரிந்து கொள்ள முடியாததால் தான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் முன்பாகவே இது சரியா வருமா வராதான்னு தயங்கிட்டே நிற்கவனை வாழ்க்கை ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. நீ எப்போதும் தைரியமாறு, தயங்காமறு, கலங்காமறு. எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை என்பதை நீ எப்போதும் மனசில் நினச்சிக்கிட்டு உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கும் போதுதான் உனக்கான வெற்றிகள் மிக சிறப்பாக உயர்வாக உனக்கு கிடைச்சே தீரும். என்னை நம்பி வணங்கக்கூடிய வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் அவ்வளவு சுலபமாக நான் உனக்கு கொடுத்துட மாட்டேன், வந்தாலும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. அனைத்தையுமே நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். உனக்கு எதிராக விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன் முயற்சி கண்டிப்பாக ஒரு கதவையாவது திறந்து வைக்கும். நீ எப்போதும் முயற்சி செய்கிறதையும் உழைப்பதையும் மட்டும் நிறுத்தி விடாதே. உன் முயற்சிக்கான வெற்றியை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். படிப்பு, பதவி, ஆடம்பர வாழ்க்கைன்னு இதில் உனக்கு மரியாதை எதுவும் இல்லை. நீ படித்த படிப்பினால் வரக்கூடிய மதிப்பும் பதவி, ஆடம்பர வாழ்க்கையினால் கிடைக்கக்கூடிய மதிப்பையும் விட நீ பேசக்கூடிய அன்பான வார்த்தைகளாலும் எதிர பார்க்கக்கூடிய முகத்தை பார்த்தவனே மலரும் புன்னகையாலும் தான் உன் வாழ்க்கையில் மதிப்பு வந்து சேருது. ஒரு மனுஷன் நல்லா படிச்சுட்டா உடனே எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் காசு பணம் வச்சுருந்தாலும் எல்லாரும் அவனை தேடி போய் மரியாதை கொடுப்பாங்களான்றது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க குணம் நல்லபடியாக இருக்குது, அவங்க படிச்சிருக்காங்க, காசு வச்சுருக்காங்க, அதெல்லாம் விட அவங்க குணம் நல்லா இருக்குது, எல்லார்ட்டையும் சிரிச்ச முகமாக பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளை இனிமையாக இன்முகத்தோடு பேசுவாங்கன்னா அதுதானே அவர்களுக்கான அடையாளம். நீயும் அப்படிப்பட்ட அடையாளத்தை உனக்கு வச்சுக்கோ. யார்கிட்ட பேசினாலும் அன்பா பேசு, சிரிச்ச முகத்தோடு இனிமையாக பேசு. யாராவது என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது நீ ஒண்ணுமில்லைன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 1000 வழிகளை ஒளிச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். உடஞ்சு போன உன் இதயத்துக்கு ஆறுதலா உனக்கான நல்லதை செய்யும் தாயாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதெல்லாம் போய் இங்க நல்ல எண்ணங்கள் கொண்ட பல பேருக்கு நல்ல வாழ்க்கை அமையலையே வராகி அம்மா நீ பேசுனது என் காதுகளில் வந்து விழுந்துச்சு. உண்மையிலேயே உனக்கு வேணும்னா இது புரியாம இருக்கலாம். ஆனா நல்ல எண்ணங்கள் கொண்ட பல பேர் இப்போது கெட்ட வாழ்க்கையோட கஷ்டப்படுவதை போல தெரிஞ்சாலும் அவர்களுக்கான நல்வாழ்க்கை கூடிய விரைவில் நிரந்தரமாக அவர்கள் கையில கிடைச்சே தீரும். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை போலதான் உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். அதை கூடிய சீக்கிரம் நீயே ஒத்துக்கொள்ளத்தான் போகிறாய் என் செல்லமே. இந்த உலகத்துல மீண்டும் ஒரு முறை எல்லா மனிதர்களுக்கும் மனித பிறவி கிடைக்குமான்றது உறுதி கிடையாது தானே. நீ மறுபடியும் மனிதனாவே பிறப்பியான்றதும் உறுதி கிடையாது தானே. அப்புறம் என்ன, உயிர் இருக்கிற வரைக்கும் அன்பு, பாசம், நட்புன்னு எல்லாத்தையும் நல்லபடியாக செலவழித்து பழகு. உன் நினைவுகள் நல்லதாக இருக்கும்போது, உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இந்த வராகி அம்மா அதை சந்தோஷமாக ஆமோதித்து உனக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட அன்போட அரவணைச்சு நல்ல உள்ளங்களை சேகரித்து வைத்துக்கொள். கடலுக்குள்ள நிறைய முத்துக்கள் இருந்தாலும் சும்மா கரையில் நின்றுக்கிட்டு இருக்கவனுக்கு அந்த முத்து தானாக வந்து கையில் கிடச்சிடாது. அவன் கொஞ்சமாவது கடலில் இறங்கணும், முத்தை தேடணும்னா மட்டும்தானே கிடைக்கும். அதே போலதான் உடல் முழுக்க வலிமை இருந்தாலும் இளமையும் தெம்பும் இருந்தாலும் சும்மாவே தூங்கிட்டு இருக்கவனுக்கு எந்த பிரயோஜனமும் விடாது, வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராது. நீ எப்போதும் தூங்காம ஓய்வெடுக்காம சுறுசுறுப்பாக அவ்வப்போது புத்துணர்ச்சியோட வேலை செய்யறதும் ஓய்வெடுப்பதும்னு அந்தந்த நேரத்தில் அதை சரியாக செய்யும் போது உன் திறமையும் தகுதியும் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்குமேன்னு செல்லவே. சில பேருக்கு உன்னை இன்னைக்கு பிடிக்கலாம், நாளைக்கு பிடிக்காம போகலாம், அதுக்கு மறுநாள் மறுபடியும் கூட பிடிக்கலாம். அல்லது நேற்று உன்னை வேணான்னு சொன்னவங்க இன்னைக்கு உன்னை தேடி வரலாம். இந்த உலகம் உன்னை பார்க்குற விதம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். உன்னை கெட்டவன்னு சொன்ன அதே மனிதர்கள் உன்னை நல்லவன்னு சொல்லி போற்றி பாராட்ட வருவார்கள்.
உன்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருந்த சில மனிதர்கள் உன்னை கெட்டவன்னு சொல்லி தூற்றி பேசவும், உன்னை பற்றி உனக்கு தப்பாக சொல்லி சண்டை போடவும் கூட வாய்ப்புகள் இருக்கு. எது எப்படி இருந்தாலும், இந்த உலகம் எப்படி மாறினாலும் கூட நீ நீயாக இரு. யார்கிட்ட அளவுக்கு அதிகமாக தவறுகள் இருக்கிறதோ அவங்க தான் மற்றவங்க மேலே வீண் பழிய போட்டு தன்னை உத்தமர்கள் போல காட்டிக் கொள்வார்கள்.